கேரட் அல்வா. இதை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. சில பேர் கோவா ஆட் பண்ணுவாங்க, சில பேர் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப டேஸ்டியாக செய்யறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கேரட்டை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பக்கம் கட் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க. இந்த கேரட் கட் பண்ண எங்கே கட் பண்ணாலும் சரி, ஆன் த ஸ்பாட்டில் எப்படி தான் நம்ம திருவுறோன்னு தெரியல. என்னோடய பொண்ணு ஓடி வந்து அந்த கேரட்டை வாங்கிட்டு ஓடிடுவா. ஸோ இந்த மாதிரி துருவிட்டு அதை வந்து கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கீ விட்டு அதை வந்து இந்த துருவின கேரட்டை இதோடவே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு கப்பில் கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்துகிட்டு அது கூடவே வந்து வார்ம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒன் சைடு வந்து அந்த எசன்ஸ் இறங்கட்டும். இந்த பக்கம் நீங்கள் வந்து பால் வந்து ஆடையோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆடை இல்லாமல் ஆட் பண்ணாதீங்க. ஆடையை வந்து தனியாக எடுத்து வச்சிடாதீங்க. இதுக்கு ஆடையும் ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். ஸோ ஆடை இருந்தால் ஆடையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த குங்குமப்பாலையும் இதோடவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லாமே கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து அந்த வெந்து வர்ற ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஏலக்காவை இடித்து அதை இதோடு சேர்த்திக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் சுகரை. அதுக்கப்புறமா முந்திரி, காஞ்ச திராட்சை இதை வந்து நெய்யில் போட்டு வதக்கி அதையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வந்து நெய் இடையில ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் முந்திரி திராட்சை வறுக்கும் போதே நெய்யை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி அந்த பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.